ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு கூட நம்ம இந்த ஆன்லைன் வாயிலாக தேவன் குடும்படிக்க வச்சிருக்கிறார். மைக் ஆடியோலாம் கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், சாட்டில் சொல்லுங்கள். நம்ம மியூசிக்கோட ப்ளே பண்ணும் பொழுதும் அதுவும் வால்யூம் பேலன்ஸ் கரெக்டாக நீங்கள் சேட் பண்ணுங்கள். நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஜெபம் பண்ணி நம்ம துவங்குவோம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த கிருமிகளை கூட்டி சேர்த்துங்க நன்றி. இன்றைக்கும் ஒரு சில காரணங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் ஒருக்கம் தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம நிறைய கார்ட்ஸு, எப்படி கார்டு அப்ளை பண்ணுறது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ரூட் நோட் கண்டுபிடிக்கிறது, ஸ்கேல் கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். பட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-3 சாங்ஸ் ஆகுது நீங்கள் கேட்குற பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரேடியாக விட்டுறாமல், ஸோ தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். போஸ்டர் பார்த்துருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பாட்டுக்கு எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறது அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ இருக்குது, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது, அதை நான் ப்ளே பண்ணுறேன். அதை பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே, ஐ திங்க் சம் தியரி கூட இருக்குது, அதை பார்த்துட்டு கூட நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல நம்ம அந்த தியரியை பார்த்துருவோம். ஓகே, ஸோ எப்படி ஒரு பாட்டுக்கு இன்ட்ரோ ப்ளே பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த இன்ட்ரோ அப்படிங்க வாசிக்கிறது நம்முடைய க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதை ஒரு 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 ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு டிராயிங் பண்ணுறாங்களோ, எப்படி ஒரு 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 சாங் எழுதுகிறாங்களோ, ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இன்ட்ரோ வாசிக்கிறதும் ஒரு 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 க்ரியேட்டிவ் பொட்டன்ஷியல் தான், க்ரியேட்டிவ் டேலண்ட். ஸோ அது நம்முடைய க்ரோத் அதெல்லாம் ரொம்ப சேர்ந்து முக்கியமானது. ஸோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த க்ரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மனுஷர் கொடுக்குற ஏதோ ஒரு கிஃப்ட் இல்லை, மனுஷர் கொடுக்குற ஒரு ஒரு டேலண்ட் அல்ல. ஸோ அது நம்முடைய மியூசிக்கில் பர்சனல் ஜேர்னின்னு சொல்லலாம். இல்லை நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த கிருபை இல்லையா. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த க்ரியேட்டிவிட்டி கொடுத்துக்கிறார். அதனால தான் ஒருத்தருக்கும் அது வேறுபடும். அவங்க ஒவ்வொருவரும் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி கிரியேட் பண்ணுறோம், எப்படி மியூசிக்கை புரிஞ்சுக்கிறோம், இதை பொறுத்து நம்முடைய அந்த மியூசிக் அந்த விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் நல்லா மியூசிக் வாசிக்கிறாரு, ஒரு சில விஷயங்களை டீச் பண்ணலாம். பட் அவர் எப்படி லைவ்ல இன்ட்ரோ வாசிக்கிறாரோ அதே போல் நானும் லைவ்ல இன்ட்ரோ வாசிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில விஷயங்களை டீச் பண்ணலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸை டீச் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஷோவில் நடந்துச்சு. ஃபுட்டை பற்றி ஒரு டாக் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசினாங்க சாப்பாடை பற்றி. அப்போ ஒருத்தர் சொல்லும் பொழுது பிரியாணி பற்றி ஒரு சொன்னார். சார் அந்த ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க ஒரு நல்லா பிரியாணி செய்வாங்க சார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பிரியாணி நாங்கள் நிறையா சாப்பிட்டோம், நிறையா இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி நாங்கள் பிரியாணி சாப்பிடவே முடியல அப்படின்னாரு. அப்போ அங்கிட்ட இருந்து ஆன்சர் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், சார் அந்த மாதிரி நல்லா பண்ணலாம் செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னா. எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஆனால் அதை ஒன் சைடு நம்ம பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, இப்போது நல்லா செஞ்சவங்க ஏன் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி தரக்கூடாது, அவங்க அவங்க சமைச்ச மாதிரி நல்லா டேஸ்ட் மாதிரி எல்லாரும் செய்யலாமே அப்படின்னு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தடவையும் அந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் மாறும்னா, இப்போது கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சில இதுக்கு ஆட்டமாக இருக்கும், சில இதுக்கு ஆட்டலாமல் இருக்கும். இது போல் விஷயங்கள் ஒரு தடவையும் மாறும். அப்போ ஒரு தடவை சமைக்கும் பொழுது அவங்க அந்த ஸ்மெல் பண்ணுறதும், அவங்க அந்த டேஸ்ட் பண்ணுறதும் ஒரு தடவையுமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு தடவை சமைக்கும் பொழுதும் அந்த உப்பு அதிகமாக போடணும், இதுக்கு உப்பு இவ்வளோ போட்டால் போதும். இது போல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா நிறையா இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க இல்லையா. அப்போது இந்த இந்த விஷயங்கள் உணவை பொறுத்து, அது பொருளை பொறுத்து அது மாறிட்டே இருக்கும். சில நேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி இந்த போல் விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க செய்கிற விஷயம் எவ்ரி டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க
அவங்க ஸ்மெல் பண்ணுறதும் டேஸ்ட் பண்ணுறதும் வச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை செய்கிற விஷயத்த எப்படி டீச் பண்ண முடியும்? ஒரு தடவையும் டீச் பண்ணிட்டே இருக்க முடியுமா என்ன? அப்படி இல்லை. வேணா கூட வச்சு சொல்லலாம், இதை பாரு இது காரம் கொஞ்சம் இந்த தூள் அதிகமாக இருக்குது, அப்போ கம்மியாக போகணும், அந்த தடவை சொல்லலாம். ஆனால் அடுத்தடுத்த தடவை ஒரு தடவையும் அவங்க பண்ணும்பொழுது என்ன பண்ணிட்ட முடியும்? எவ்ரி திங் வந்து டீச் பண்ண முடியும். அப்படி டீச் பண்ணோம்னா நமக்கு புக்ஸுக்குள்ளாத நிறையா போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் என் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணுற சில விஷயங்களை, நம்ம க்ரியேட்டிவிட்டியில் வர விஷயத்த நம்ம வந்து என்ன அதை அப்படியே மற்றதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. ஓகே. ஆனால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது, அதை எப்படி இன்னும் அதை டெவலப் பண்ணலாம், அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கைட் தான் பண்ணலாம். ஒரு 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 டீச்சராக நீங்கள் ஓன் இன்ட்ரோ வாசிக்கிறதுக்கு, ஓன் மியூசிக் கம்போஸ் பண்ணி வாசிக்கிறதுக்கு உங்களை என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு மியூசிக் தியரி தெரியும், ஐடியாஸ் இருக்குது, கார்ட்ஸ் வாசிச்சிருக்கீங்க, கார்டு எப்படி அப்ளை பண்ணணும், மெலடி எப்படி இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு அந்த ஐடியாஸ் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கனால. ஸோ அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அதில் வந்து அதை கைட் பண்ணணும். எதை எப்படி செய்யலாம், இது இன்னும் கொஞ்சம் 2 பார், இல்லை இந்த நோட் இப்படி வாசிச்சா நல்லாயிருக்கும். இது போல் ஐடியாஸும் கைடன்ஸ் டீச்சராக நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் செய்யலாம் ஒழிய, பட் அதை ட்ராவல் பண்ணி செய்கிற விஷயங்கள் யார் அப்படின்னா நீங்கள் தான் எடுத்து செய்யணும். சரியா? ஸோ பிகினிங் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் அதை செய்ய அந்த இம்ப்ரூவ். நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் ஒரு ட்ராயிங் நம்ம ஆரம்பத்தில் வரைகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வரைவோம். ஆனால் அதை நம்ம வரைஞ்சி நம்ம நிறையா பார்த்து நிறையா கிழிச்சு நிறையா டஸ்ட்பினுக்கு போய் ஸோ அதை ஒரு நாளில் நம்ம நல்ல ஒரு ட்ராயிங் வரைய முடியும் இல்லையா? ஸோ அதே போல் தான் மியூசிக் இஸ் அன் ஆர்ட். இதுவும் கலை சம்மந்தப்பட்டது. அப்போ இதுவும் நம்ம இன்ட்ரோவில் ஸ்டார்டிங்கில் வாசிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்காது. நம்ம ஒன்று ஐயோ நம்ம என்ன வாசிக்கிறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, மற்றவங்க வாசிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறத விட்டுறக்கூடாது. ஸோ ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி என்ன பண்ணும், தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நம்மளால நல்ல விஷயத்த பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஓனாக வாசிக்கிற விஷயம் நம்ம ஒருத்தரை பார்த்து டிட்டோவாக காப்பி அடிக்க முடியாது. ஓகேவா? நானும் அதை பண்ணவும் முடியாது, நீங்களும் அதை பண்ண வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணும், நீங்கள் செய்கிற விஷயங்களை கைட் பண்ணுவோம், பட் நீங்கள் தான் அதில் ட்ராவல் பண்ணணும். ஓகே. ஸோ அதே போல் மிஸ்டேக் பண்ணும் பொழுது ஒரு ராங் நோட் ப்ரெஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்கேல் தப்பாக வாசிக்கிறோம், இது போல் விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஐயோ மிஸ்டேக் வந்துருச்சு, மிஸ்டேக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகி வாசிக்காமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா மிஸ்டேக் வர்றது சகஜம். ஸோ யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் மிஸ்டேக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இது இப்படி வாசிச்சா தப்பாக வருதா, அப்போ நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம வாசிக்காமல் நம்ம அது ஒரு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லேர்னிங் எடுத்துகிட்டு நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதே போல் சில நேரம் அந்த சர்ப்ரைஸ் நோட் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது கூட சில டிஃப்ரெண்ட் கார்டு வாசிக்கிறதுக்கோ ஒரு பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அதே போல் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மியூசிக்கில் வளர்ந்து வரும் பொழுது சில நேரத்தில் ராங் நோட் வந்து பளிச்சு நடிக்கிறது கூட கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும்பொழுது அந்த நோட்டில் எப்படி நல்ல ஒரு கார்டை கொடுத்து அதை ஒரு நல்ல சவுண்டிங்காக கொண்டு வரலாங்கிறத நம்ம வந்து ஒரு டெவலப்பாகி வரும்பொழுது அப்படி மாற்ற முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி பண்ணுற ஒரு மேஜர் பிளண்டர் மிஸ்டேக் அப்படிங்கிறது நாளைக்கு அதையே நல்ல ஒரு மியூசிக்காகவும் நம்மளால் மாற்ற முடியும். என்னென்னா கிராஜுவலாக நம்ம தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வாசிக்கிட்டே இருந்தோன்னா. ஓகே. ஸோ அதே போல் நம்ம இந்த இன்ட்ரோ வாசிக்கும் பொழுது ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம நல்ல இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வி கேன் பிரேக் த ரூல்ஸ். ஸோ நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அதே போல் இம்ப்ரூவைஸ் டெய்லி நம்ம கம்போஸ் பண்ணுறதும், கம்போஸ் பண்ணதை எடிட் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும், அதே போல் நம்ம லிசன் பண்ணுறதையும் நல்ல லிசன் பண்ணுற எல்லாமே ரொம்ப வந்து நமக்கு முக்கியம். ஓகே. ஸோ நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கிறிஸ்டியன் வட்டாரத்தில் நிறைய பேர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், அப்போ ரொம்ப நல்லா இருக்கே, வாசிச்சா அவரை மாதிரி தாண்டா இன்ட்ரோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் என்னென்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க பல வருஷங்கள்ல வந்து தான் அப்படி வந்து நல்ல ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மியூசிக் நல்லா கேட்டுட்டு நானும் அவரை போலவே பயங்கரமாக கிரியேட் பண்ணுவேன்னா ஆரம்பத்தில் முடியாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து அப்படி மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சிம்பிளாக தான் வாசிக்க போகிறோம். அதை மனசில் வச்சுட்டு வாசிச்சிங்கன்னா நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜீரோவாக இருக்கும்,
உங்களுக்கு வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே பெரிய ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனோட அவரை போல கிரியேட் பண்ணணும். நம்மள வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கலாம், அவரை போல அச்சீவ் பண்ணணுன்றது வச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கே அவரை போல வாசிச்சணுங்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து அது வந்து மைனஸில் போய் தான் முடியும். ஸோ அப்படி நம்ம வச்சுக்க வேண்டாம். ஸோ ஆரம்பத்தில் சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 4 பார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மெஷர் இல்லை பார், 4 பாருக்கு இருந்தால் போதும். ஜஸ்ட் ஒரு 4 பாருக்கு அழகாக ஒரு சின்ன சிம்பிள் மியூசிக்கை நம்ம இன்ட்ரோ வாசித்து ப்ளே பண்ணலாம். அப்புறம் சாங்கை பாடுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 8 பார் வாசிக்கலாம், 12 பார். அப்புறம் நம்ம அந்த இந்த மெலடிக்குள்ளேயே இன்னும் நிறையா என்ன சொல்கிறது, நல்ல கிரிட்டிக்கல் நோட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே போல் நம்ம இந்த வாசிக்கிற இன்ட்ரோவை பிகினிங்கில் ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக வச்சுக்குவோம். அதே போல் ஈஸியாக ரொம்ப கஜாமஜான வாசிக்காமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்குவோம். நல்ல ஒரு மியூசிக் அதிலே நமக்கு கிடைக்கும். ஸோ ஷார்ட்டராக வச்சுக்குவோம், சிம்பிளாக வச்சுக்குவோம். சரியா? ஓகே, ஸோ நம்ம அதை ஏற்கனவே சொன்னது போல் ரூல்ஸ், லேர்ன் த ரூல்ஸ். இப்போ ஆரம்பத்திலே இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ வாசிக்கணுங்க ஒரு பாட்டுக்கு, எப்படிங்க வாசிக்கலாம், என்ன நோட் வாசிக்கணும், என்ன கார்டு வாசிக்கிறது அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ அது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோ வாசிக்கும் பொழுது என்ன வேணால் வாசிக்கலாம், கடைசியில் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். இது என்னங்க என்ன வேணாலும் வாசிக்கலாம், கேட்குறது நல்லா இருக்குமா, நல்லா இருக்கணுமா? ஆமாம், ஏன்னா கேட்குறவங்க இல்லையா, அந்த லிசனர்ஸ் வந்து இப்போ நீங்கள் இன்ட்ரோ வாசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன நோட் வாசிக்கிறீங்க, என்ன கார்டு வாசிக்கிறீங்க, என்ன கார்டுலேருந்து என்ன கார்டு ப்ரோக்ரஷன் போகிறீங்க, இப்படிலாம் யாரும் கேட்க போகிறதே இல்லை. அவங்க ஜஸ்ட்டு கண்ணு மூடி இப்படி கேட்டாங்கன்னா நல்லா இருக்கணும் கேட்கறது, ஒரு ஸ்வீட் மெலடி இருக்கணும், அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், எமோஷ்னலி அது நமக்கு வந்து ஒரு நல்ல மூடை வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான். அப்போது நீங்கள் என்ன நோட் வாசிக்கிறீங்க, என்ன கார்டு வாசிக்கிறீங்க, தே டோன்ட் கேர், அதுவும் கேட்க போகிறதில்ல. அப்போது நல்ல மியூசிக் வந்து இருக்கணும். அது சரியா? அப்போது யூ கேன் பிரேக் த ரூல்ஸ், எந்த ஸ்கேல் விட்டு வெளியே போகலாம், என்ன வேணால் போகலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எது வேணால் வாசிக்கலாம் அப்படின்னு நம்ம வாசித்து ஒரு நல்ல மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது நமக்கு ஆரம்பத்தில் இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். சரிங்களா? அது நமக்கு ஒன்று திங்கிங் இல்லை, கிரிட்டிக்கல் திங்கிங் மாதிரி நமக்கு அது இருக்கணும். ஸோ இப்போ ஆரம்பத்தில் அந்த மாதிரி கொடுக்கறது கஷ்டம். என்ன வேணால் வாசித்து நல்ல மியூசிக் கொடுக்கறது கஷ்டம் ஆரம்பத்தில். அப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டிக் டு த ரூல்ஸ். இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குது, அப்போ நம்ம சி மேஜர் ஸ்கேலுக்குள்ளேயே கொஞ்சம் இன்ட்ரோ வாசித்தோன்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி கார்டும் அப்ளை பண்ணுறோம். ஃபேமிலி கார்டை மட்டும் சிஎஃப்ஜி மட்டும் பிடிச்சிட்டு நம்ம வாசிக்கிறோன்னா ஓரளவுக்கு ஒரு டிஸ்கார்ட் போகாமல், தப்பாக நோட் வாசிக்காமல் ஒரு நல்ல மியூசிக் டீசெண்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பிகினிங்கில். லேட்டராக நம்ம மியூசிக்கில் வளர்ந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஆக்சென்டல் நோட் இது போல் விஷயங்கள்லாம் நமக்கே வரும். அப்போ அந்த பேசிக் தியரி, இந்த ஸ்கேல், அப்புறம் இந்த ஃபேமிலி கார்டு, சிம்பிள் கார்டு, இதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் இருந்தோம்னா நமக்கு ரொம்ப சாலிடாக அது வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் நம்ம நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணலாம், ஆக்சென்டல் நோட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கேலில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளால் நல்ல ஒரு இன்ட்ரோவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, சாரி. ஸோ அதே போல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறோம், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை இன்னொரு புது இன்ட்ரோ வாசிக்கிறதோ தொடர்ச்சியாக நம்ம வந்து செய்யணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்னது போல் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு க்ரோத் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிளான க்ரோத் வந்து நமக்கு இருக்கும். சரியா? சிம்பிளாக இன்ட்ரோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதனால் வாசிக்காமல் விட்டுறேன்ட்டு நீங்கள் விட்டு வாசிங்கன்னா ஸோ ரொம்ப க்ரோத் ரொம்ப ஸ்லோவாயிடும். ஸோ இப்போ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வாசிக்கணும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அந்த புது இன்ட்ரோ வாசிக்கிறதோ இல்லை வாசிச்ச இன்ட்ரோவை எடிட் பண்ணுறதோ நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் வாசிக்கிறப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக வாசிங்க. ரொம்ப ப்ரெஷரடாக இந்த கீக்கு அப்புறம் பி வாசிக்கணுமா, பிக்கு அப்புறம் ஏ பண்ணணுமா, அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்கேலுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாசிங்க. அந்த மியூசிக் வந்து சொன்ன போல் மியூசிக் அப்படிங்கிறது இட்ஸ் எமோஷ்னல். ஸோ இப்போ நீங்கள் கேட்டு சந்தோஷமாக வாசிங்க, அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, அதே போல் சவுண்டு டிடெக்டிவ் போல் நம்ம என்ன வேலை செய்யணும். நம்ம அந்த எவ்ரி டைம் நம்ம கீபோர்டை பார்த்துக்கிட்டே என்ன கார்டு நோட்ஸ் அப்படி இல்லை, ஜஸ்ட் நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு வாசித்தாலும் அந்த சவுண்டுக்கு ஏற்றது போல் கார்டை மாற்றுறது, ஸோ என்ன நோட் ப்ளே பண்ணுறோம் இது நமக்கு தெரியும் போது ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ அதே நேரத்தில் சில நேரத்தில் வந்து நம்ம இந்த மியூசிக் கேட்கும்போது மற்ற இன்ட்ரோஸும் கேட்கலாம், மற்றவங்க ப்ளே பண்ண இன்ட்ரோஸும் கேட்கலாம், ஒரு ஐடியாக்காக நம்ம கேட்கலாம். ஸோ அது மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன சில பண்ணுவோம்னா, ஒரு சில ஜோன்லாம் எனக்கு பிடிக்காது,
இந்த மட்டும் தான் பிடிக்கும், ராக் மட்டும் தான் பிடிக்கும், இல்லை ராக் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படியே அவாய்ட் பண்ணாமல் நம்ம எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கை கேட்குறப்போ நமக்கு ஒரு நாலேஜ் வந்து நல்ல கெயின் ஆகும். சரியா? ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு இன்ட்ரோ வாசிக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னது போல் 100% நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு என்ன நோட் வேணால் சூஸ் பண்ணலாம், இப்படி வேணால் வாசிக்கலாம். ஸோ இப்போ சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அந்த ஸ்கேலுக்குள்ளே இருக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சிடென்டல் நோட், நம்ம பாட்டில் கூட பார்த்தோம் இல்லையா, இப்போது ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2-3 பாட்டுக்கு பார்த்தோம். நம்ம இன்ட்ரோஸில் கூட என்ன பண்ணலாம், ஆக்சிடென்டல் நோட் யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஆக்சிடென்டல் கார்டும் அங்கே வரும். ஓகேவா? நம்ம பண்ணும்பொழுது பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ ஏன் வந்து மியூசிக் தியரி வந்து ஒரு ஒரு மேட்டர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த லிசனர் அப்படிங்கிறது வந்து சொல்லும்போது அவங்க வந்து நான் சொன்னப்போ அந்த தியரிலாம் கேட்குறதில்ல. ஸோ அவங்க ஜஸ்ட் ஆல் தே வாண்ட் டு ஹியர் இஸ் அ குட் மியூசிக். மற்றபடி நம்மள்ட்ட வந்து என்ன கார்டு வாசிச்சேன், என்ன ஸ்கேல் வாசிச்சேன், என்ன கார்டு ப்ரோக்ரஷன் வாசிச்சேன்னா அவங்க வந்து கேட்க போகிறதில்ல. ஓகே. ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் சொன்னது தான். ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னொன்றும் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு டோட்டல் ஃப்ரீடம் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபவுண்டேஷன் சாலிடாக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நோட்ஸும் இந்த கார்ட்ஸ் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆரம்பத்திலே எல்லா கார்டையும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபேமிலி கார்டு பார்த்தோம் இல்லையா, அதாவது மேஜர் கார்டு மட்டும். இப்போ சி மேஜர்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். ஸோ அதை மட்டுமே நம்ம இன்ட்ரோவில் கார்டு சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஸ்லோவாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம நிறையா கார்ட்ஸ் வந்து அந்த கார்டு இம்ப்ரோவைசேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே. தான் அந்த ஃபேமிலி கார்ட்ஸ் மட்டும். ஓகே. ஸோ இன்னும் நம்ம இந்த இன்ட்ரோ ப்ளே பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் சொன்னது போல் நம்ம நோட் டியூரேஷன் லெசன் பார்த்துருப்போம். ஹோல் நோட், ஹாஃப் நோட், குவார்ட்டர் நோட், 8th நோட், 16th நோட் போல் பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த எல்லா நோட்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இப்போ பிகினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செமி பிரீவ் ஹோல் நோட் சொல்லலாம் இல்லையா, 4 பீட்டுக்கு ஒரு நோட் தான் வரும். அப்புறம் மினிம் அப்படிங்கிறது 2 பீட்டுக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ இந்த நோட்ஸ் மட்டும் நம்ம வாசித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, அப்புறம் லேட்டாக நம்ம எல்லா நோட்ஸையும் நல்ல ஒரு மிக்ஸ்டு நோட்ஸையும் நம்ம வாசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஹோல் நோட் வாசிக்கும் பொழுது, மினிமம் வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அந்த டைம் கிடைக்கும் நோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அதே போல் சவுண்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம செமி பிரீவ் ஹோல் நோட் வாசிக்கும் பொழுது 4 பீட்டுக்கு ஒரே ஒரு தடவை தான் ப்ரெஸ் பண்ணும். இப்போ பியானோலாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஷார்ட்டாக டீகே ஆயிரும் இல்லையா, அந்த பியானோ ப்ரெஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் சீக்கிரமாக அந்த சவுண்டு ஃபேட் ஆயிரும். அப்போ நம்ம செமி பிரீவே நிறையா வாசித்தோம், ஹோல் நோட்டே நிறையா வாசிக்கிறோம்னா நிறையா எம்டி ஸ்பேஸ் இருக்க போல் இருக்கும், சைலன்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறையா இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கீபோர்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப சஸ்டெயின் ஆகும். நம்ம அப்போ அந்த ஹோல் நோட் மாதிரி வாசிக்கிறப்ப நமக்கு ரொம்ப அங்கங்கே சைலன்ஸ் அந்த மாதிரி கேப் இல்லாமல் ஜஸ்ட் ரொம்ப அது ஃபில் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி வாசிக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நிறையா நோட்ஸ் வாசிக்கிறோம் அப்படின்றப்ப அப்புறம் நம்ம பியானோ, கிட்டார், அது போல் சாக்ஸ் அது போல் நிறையா போகலாம். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்றது போல் நம்ம கொஞ்சம் சில அந்த பீஸுமே கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே. ஸோ லேட்டராக நம்ம அந்த ஹோல் நோட், ஹாஃப் நோட் அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் லேட்டராக குவார்ட்டர் நோட், அப்புறம் 8th நோட், 16th நோட் ஒன்று ஒன்றா நம்மளுடைய பீஸில் வந்து ஆட் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஓகே. ஸோ அதே போல் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட்ஸு கண்ட்ரோல் பண்ணிங்க. ஸோ நான் சொன்னது போல் ட்ராயிங் பண்ணும்போது பிகினிங்கில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ நம்ம கிழிச்சு நிறையா போடுவோம், நிறையா டஸ்ட்பினுக்கு போடுவோம் இல்லை. அதே போல் நிறையா இன்ட்ரோ நம்ம கண்டுபிடிக்கிறப்ப சிம்பிளாக இருக்கும். சரி வேண்டாம்னா நீங்கள் ஓகே நோ ப்ராப்ளம், அதை ஜஸ்ட்டு லீவ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு திரும்ப 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 நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதையும் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு பீஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ அதில் என்ன நீங்கள் நியூவாக ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் முதல்ல அதை ஹாப்பியாக சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வந்து அது ஒரு எதிர்பார்ப்போட பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக. ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஆமாம் கீபோர்டு இருக்கு வருது. ஓகே. ஸோ இப்போது அதே நம்ம கீபோர்டில் எப்படி அந்த இன்ட்ரோ ப்ளே பண்ணுறது என்னன்றதை கீபோர்டில் ப்ளே பண்ணி நம்ம பார்ப்போம். அப்புறம் டைம் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் 2 இன்ட்ரோஸ் கூட கம்போஸ் பண்ணி நம்ம லைவில் பார்ப்போம். ஸோ நமக்கு பாட்டுக்கு இன்ட்ரோ வாசிக்கணும் அப்படின்னா முதலாவது நமக்கு அந்த பாட்டு என்ன ஸ்கேல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். சி மேஜரா டி மேஜரா நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா நம்ம வாசிக்கிற இன்ட்ரோ அது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்கேல்குள்ளே முதல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போது எப்போதுமே ஸ்கேல் கூட தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. இன்ட்ரோ எப்படி வாசிக்கிறது ஒரு பேசிக் ரோல் சொல்லணும்னா எப்படி வேணால் வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வாசிக்கும் பொழுது இவர் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறாரு, எந்தெந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறாரு, எந்தெந்த கார்டு யூஸ் பண்ணுறாரு அப்படி கேட்குறவங்க அப்படியே பார்க்க போகிறாங்க இல்லை, கேட்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா அவ்வளோதான். அப்போ நம்ம இன்ட்ரோ வாசிக்கும் பொழுது ஸ்கேலுக்குள்ளே வாசிக்கலாம், ஸ்கேலுக்கு வெளியே வாசிக்கலாம், ஆக்சிடென்டல் நோட் போட்டு வாசிக்கலாம், ஆக்சிடென்டல் கார்டு வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும் அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கேலுக்கு வெளியே போய் நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம மியூசிக் கற்றுக்கொண்டு நல்ல கை தேர்ந்தவர்களாக நம்ம வளர்ந்து இருக்கும் பொழுது நம்மளால் அப்படி செய்ய முடியும். ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டி நமக்கு அந்த என்ன சொல்கிறது மியூசிக்கில் நம்ம நல்லா லேர்ன் பண்ணி நமக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கும்போது நம்ம இப்படி செய்யலாம். ஆனால் பிகினிங்கில் நம்ம வந்து அப்படி போகிறது நமக்கு கொஞ்சம் சரி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அப்போ ஒரு நல்ல இசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளோவா தெரில அப்படிங்கிறப்போ ஸ்கேலுக்குள்ளேயே நம்ம வந்துருக்கலாம். ஸோ ஸ்கேலுக்குள்ளேயே இருக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு கேட்குறது நல்லாயிருக்கும். சரி, இப்போ இயேசுவி நாமம் இனிதான் நாமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல். சி மேஜர்லாம் அந்த பாட்டு இயேசுவி நாமம் காண நாமம் இன எல்லா நாமம் இன்ப நாமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் இது. இந்த பாட்டுக்கு எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறது? ஸோ எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் நம்ம இன்ட்ரோ வாசிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வாசிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பாட்டில் இருக்கிற மொதல் 2 லைனையும் அப்படியே இன்ட்ரோவாக என்ன பண்ணலாம் வாசிக்கலாம். இப்போ இந்த பாட்டுக்குமே வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசுவின் நாமம். அப்புறம் என்ன பண்ணாலும் இதே மாதிரி எந்த பாட்டாக இருந்தாலும் நமக்கு நோட்ஸ் தெரியும் அப்படின்னா அந்த பல்லவியில் இருக்கிற அந்த நோட்ஸையே பாட்டோட நோட்ஸே என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் கார்டை மாற்றிக்கிட்டு நம்ம ரைட் ஹேண்டில் நோட்ஸ் வாசிச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் பாட்டு எடுத்து பாடலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இல்லை எனக்கு பாட்டில் இருக்கிற நோட்ஸே இல்லாமல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் நோட்ஸில் வாசிக்கணும் அப்படின்னா வாசிக்கலாம். ஸோ அப்படி வாசிக்கிறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்கேலுக்குள்ளேயே இருக்க போகிறோம். சரியா? ஸோ அப்படின்றப்ப எப்படி ஈஸியாக வாசிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறப்ப நம்ம ரொம்ப நேரம் சஸ்டெயின் நோட் வாசிக்க முடியாது. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப சஸ்டெயின் ஆகாதனால நம்ம நிறையா நோட்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங்ஸ் போட்டுட்டு, ஸோ கீபோர்டில் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ போட்டுட்டு ஸ்ட்ரிங்ஸ் என்ன பண்ணலாம்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த 4 கவுண்ட் ஒரு மெஷர். இந்த 4 கவுண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நோட் வாசிச்சாலே போதும். 2 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி 4 4 கவுண்ட்டுக்கு நம்ம சிங்கிள் நோட் வாசிக்கலாம். நமக்கு என்ன ஆகும், நம்ம நிறையா நோட்ஸ் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸ் போட்டு ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறேன்.
நாமம் இனிதான நாமம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ணேன், இந்த சியிலேருந்து சி பி ஏ ஜி எஃப் இ டி சி, ஒன்றுமே இல்லை, சியிலேருந்து அப்படியே வரிசையாக சி வரைக்கும் வந்தேன். லெஃப்டில் ஆனால் கார்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதே போல் ஃபோர் கவுண்ட்டுக்கு அதான் ஒரு மெஷருக்கு ஒரு நோட் தான், சரியா? ஸோ சி வரப்போ என்ன பண்ணேன், நான் சி மேஜர் இல்லாமல் ஏ மைனர் கொடுத்தேன், ஏ மைனர். பி வரும்பொழுது ஜி மேஜர் தான், ஏ வரும்பொழுது எஃப் மேஜர், ஜி வரும்பொழுது சி மேஜர், எஃப் வரும்பொழுது எஃப் மேஜர், இ வரும்பொழுது இ வரும்பொழுது ஏ மைனர், ஜி வரும்பொழுது ஜி மேஜர், சி வரும்பொழுது சி மேஜர் அண்டு மைனர் தான் வாசிக்குது. இல்லை நம்ம சஸ்கார்டு ஆட் பண்ணலாம். இப்போ நான் டி வரும்போது ஜி மேஜர் கொடுத்தாலே அங்கே சஸ்4 கொடுத்தா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரிங்ஸ் நம்ம போடும்போது நல்லா லென்த்தி நோட்ஸ் வாசிக்கலாம். அப்போ நமக்கு நிறையா நோட்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதை நம்ம பிகினில் பண்ணலாம். அதே போல் அந்த முடியும் பொழுது நம்ம அந்த ரோலிங் கொடுத்துக்கலாம், ஃபில்லின் கொடுத்தப்போ நமக்கு வந்து ஓகே பீஸ் முடிஞ்சு இன்ட்ரோ முடிஞ்சு பாட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சிங்கர்ஸுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம பியானோ, கிட்டார் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்டு வாசிக்கிற மாதிரி. இப்போ ஒரு பியானோ வாசிக்கிறோம் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி. சரி, இப்போ வந்து நான் இப்போ ஒரு பியானோ பீஸ் வாசித்தேன், இல்லை இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறப்ப ஸ்கேலில் வரிசையாக வந்துட்டோம், ரொம்ப சேஞ்சில். இப்போ இந்த பியானோ பீஸ் வாசித்தப்போ நான் எப்படி வாசித்தேன், ஏற்கனவே இந்த நோட்ஸ் வாசிக்கணும்னு பிளான் பண்ணேன், இல்லை நான் பிளான் பண்ணலை. அப்போ எப்படி வாசித்தேன், ஒரு நோட் சும்மா ப்ளே பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, கார்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, நான் வாசிச்சப்போ எதையும் யோசிக்கலை. அப்போது ஸோ நம்ம இன்ட்ரோ வாசிக்கும்பொழுது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ முதல்ல நான் வாசிக்கிறப்போ ஒரு நோட்ஸ் வாசித்தேன், கார்டு வாசித்தேன். இப்போ நான் வாசிக்கும்பொழுது நோட்ஸ் மாறுது, அந்த கார்டு லெஃப்டில் மாறுது. ஸோ இது எல்லாமே ஏன் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லும்பொழுது அப்போதைக்கு நமக்கு என்ன மைண்டில் க்ரியேட் ஆகுதோ நம்ம வந்து அதை வாசிப்போம், சரியா? அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம், க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ நீங்கள் சின்னதாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். சிம்பிளாக இப்போ பிகினிங்கில் நீங்கள் வாசிக்கிங்கன்னா சிம்பிளாக மேபி இருக்கலாம். ஐயோ என்ன அவங்களாம் வாசிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு சிம்பிளாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ட்ராயிங் பண்ணுறோம் வச்சுக்கோமே. இப்போ இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லும்பொழுது இட்ஸ் ஆர்ட் இல்லையா? ட்ராயிங் ஆல்சோ இட்ஸ் அன் ஆர்ட். இப்போ ட்ராயிங் நம்ம வரைகிறப்ப என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே பயங்கரமான பெயிண்டிங் வரைஞ்சிடுவோமா? இல்லை. அப்போ சின்ன ட்ராயிங் பண்ணுவோம், நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நிறையா கிழிச்சி குப்பை தொட்டியில் போடுவோம். அப்படி நம்ம கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு ட்ராயிங் வந்து வரைவோம் இல்லையா? அதே போல் தான் நம்ம இன்ட்ரோ வாசிக்கிறப்ப முதல்ல சிம்பிளாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, அடுத்து ட்ரை பண்ணுங்கள், அடுத்து வாசிங்க. இது போல் நிறையா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக நல்லா வாசிக்க முடியும், சரியா? ஸோ அப்போது எப்படி வாசித்தோம் அப்படின்னா, ஒரு கீயை வாசிக்கிறேன், அடுத்த கீ என்ன வாசிக்க போகிறேன் எனக்கு முன்னாடியே நான் யோசித்து வைக்கல. அந்த நேரத்தில் என்ன ஆனால் ஒன்று ஸ்கேலுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஆக்சிடென்டல் நோட்லாம் போகல. ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம நிறையா வாசிக்கிறேன். இப்போ ஆக்சிடென்டல் நோட் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்போ இந்த பியானோ என்ன பண்ணுறேன், ஒரு கீ சீல என்ன பண்ணுறேன்னா சீல ஆரம்பிக்கிறான்னு பிளான் பண்ணுறேன். அதை மட்டும் தான் நான் யோசிச்சேன் ஒழிய அதுக்கப்புறம் நான் என்ன போகிறேன், லெஃப்ட்டில் என்ன மாற்றுறேங்கிறத முன்னாடியே நான் பிளான் பண்ணேன். திரும்ப இன்னொரு பீஸ் வாசிக்கிறேன்னு பாருங்களேன், இதில் அந்த பியானோலையே. ஸோ இதுவும் என்ன பிளான் பண்ணல, நோட் ஆரம்பித்தேன், ஜிலையா ஈயில் ஆரம்பித்தேன், அப்போ ஜி போனேன். அப்போ ஜி போகும்பொழுது சி மேஜர், அப்புறம் ஏ போகும்பொழுது எஃப் மேஜர். அதாவது என்ன சொல்கிறது, லைவில் வாசிட்டு இருக்கிறப்பயே அடுத்தடுத்த நோட் போகும்பொழுது இந்த நோட் போகிறோமா, அப்போ இங்கே எஃப் இல்லை டி மைனர்,
நம்ம இதை சொன்னல, இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து நிறைய நமக்கு வாசிக்கும் பொழுது அது நமக்கு டக்குன்னு வரும். இப்போ நமக்கு வந்து லைவ்ல வாசிக்கிறப்போ டபக்குன்னு இப்படி வரலையே, ரைட் ஹேண்ட் வாசிக்கிட்டே லெஃப்ட் ஹேண்ட் மாற்றி அப்படி நீங்கள் வந்து நமக்குலாம் அப்படி வராதுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய இன்ட்ரோஸ் வாசிங்க, ரைட் ஹேண்ட் மட்டும் வாசிச்சுட்டு அப்புறம் நீங்களே கார்டு எழுதுங்க. சரியா? ரைட் ஹேண்ட் மட்டும் வாசிச்சுட்டு, இப்போ நான் பியானோ வாசிச்சேன் இல்லையா, இது மாதிரி ஏதோ ஒரு பீஸ் வாசிச்சுட்டு அதை நீங்கள் நோட்டில் எழுதிட்டு அந்த நோட்ஸுக்கு கார்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்புறம் கார்டோட சேர்ந்து வாசிங்க. இது போல் நிறைய எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக லைவ்லேயே நமக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு இன்ட்ரோ வந்து நம்ம வந்து வாசிப்போம். ஸோ நீங்களும் வாசிங்க, ட்ரை பண்ண. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இன்ட்ரோ வாசிக்கிறது அப்படின்னு. ஸோ இன்ட்ரோ நம்ம வாசிக்கிறப்போ லைவில் ஒரு நோட்டில் ஏதோ நம்ம கெஸ் பண்ணுறது தான். அப்புறம் அடுத்தடுத்த நோட் போகிறப்போ நமக்கு நல்ல ஸ்பீடாக நமக்கு ப்ராசஸ் பண்ண இல்லையா, ரேம் நிறையா இருக்கிறது போல் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம லைவில் அப்படி வாசிக்கணும். நம்ம முன்னாடியே நிறையா இன்ட்ரோஸ் வாசித்து அந்த இன்ட்ரோஸ் பேப்பரில் எழுதி நம்ம எப்படி சாங் நோட்ஸுக்கு கார்டு அப்ளை பண்ணுறோமோ அதே போல் நம்ம வாசிக்கிற இன்ட்ரோவையும் இப்போ 4/4னா 1 2 3 4 1 2 3 4ன்னு போட்டு அந்த இன்ட்ரோ நோட்ஸ் எல்லாம் மேலே எழுதி அதுக்கு நம்ம கார்டு அப்ளை பண்ணி இப்படி நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நமக்கு லைவில் ஒரு இன்ட்ரோ வாசிக்கிறோம்னா நமக்கு டக்குன்னு நம்ம லெஃப்டில் கார்டை மாற்றுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. வேறு எதையும் ஒரு ஷார்ட்கட் இல்லை. ஸோ அப்படி தான் நம்ம வந்து போனோம். சரி, இன்னும் கூட வந்து இன்ட்ரோஸ் எப்படி பண்ணலான்னு நான் அந்த சாங்கில் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் லோட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் வந்துருக்கு இல்லையா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பார், அதாவது 4 மெஷருக்கு இந்த ட்ரம்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு ஆரம்பிச்சிருது. 2 1 3 4 3 2 3 4 4 3 4. ஓகே, ஸோ அப்போது 4 பார் 4 மெஷருக்கு இருக்குது. இப்போ 4 பாருக்கு வேறு இது வாசிக்கிறேன்ப்பா. ஸோ அதுவும் டி மேஜரில் இருக்குது. நான் டி மேஜர் வாசிக்கிறேன். D major. ஓகே, 2 பாருக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அதையே ரிப்பீட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இது இங்கே போட்டுடலாம். ஓகே, ஓகே. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 4 பாருக்கு அதில் 2 பார் தான் ஆக்சுவலாக அதோடைய பீஸ் அப்படிங்கிறது இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மெலடி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் நம்ம மெலடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெலடிக்கு ஏற்றது போல் கார்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கார்ட்ஸில் ரெடி பண்ணோன்னா என்ன நோட்ஸ் வருது, டி எஃப் ஷார்ப் ஏ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டி மேஜர் கொடுத்துடலாம். ஸோ இதோட வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். திரும்ப டி மேஜர் தான் அடுத்த மெஷர் இருக்கும்.
ஏ மேஜர் அப்புறம் டி மேஜர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போல தான் நம்ம இன்ட்ரோ வாசிக்கிறது. ஓகே, சாரி. ஸோ நம்ம இப்போ நம்ம லைவ்ல வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நோட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் லீடிங் தான் நமக்கு எப்படி லீட் ஆகுதோ, எப்படி நமக்கு ஐடியாஸ் வருதோ அப்படின்னு வாசிக்கலாம். என்ன பண்ணலாம், நிறையா பாட்டுக்கு நம்மளாம் ஓன் இன்ட்ரோ வாசிச்சு நம்ம அது கார்டு அப்ளை பண்ணி அப்போ நம்ம வாசிச்ச இன்ட்ரோவே நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம்னா இப்போ ஒரு 4 பார் வாசிக்கலாம், நடுவில் ஒரு பார் மாற்றணும். அப்போ நம்ம அதை மாற்றி இதனால் இது போல் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். எப்படி கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறோமோ அதே போல் நம்முடைய மெலடி இன்ட்ரோவையும் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ட்ரோ வந்து நல்ல ஒரு மியூசிக்கை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க நீங்கள் சாட்டில் இப்போ கேட்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து 27th Thursday இதே போல் 8:45 இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்டர்லூடு நம்ம எப்படி வாசிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேசிக் இதே தான், ஒரு சில ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க, Thursday நம்ம வந்து இன்டர்லூட் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் கிளியராக நினைக்கிறேன். ஸோ இருந்துங்க. சப்போஸ் இப்போ ஏற்கனவே குரூப்பில் இருக்கிறவங்க ஆடியோ அது மாதிரி டவுட்ஸ் கேட்கணும், இல்லை கொஸ்டின் கேட்கணும்னா நீங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம கூட கேட்கலாம். ஏன்னா வேறு அந்த ஃப்ரீ கால்ஸோட லிங்க் கொடுத்துருந்தேன், பட் யார் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் இல்லை, நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அப்போ ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொண்டோம். அப்போ தொடர்ந்து இவர்கள் வாசிக்க என்ற அந்த வேண்டிய கிருபையில் ஞானத்தை நினைத்தாங்க. ஆண்டவர் இந்த கிரியேட்டிவ் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தருகிற அந்த அந்த கிஃப்டாக இருக்கிறது, அது வரமாக இருக்கிறது. நீங்கள் அந்த வரத்தை ஒருவருக்கு நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம், இல்லை தாழ்த்தி கொடுக்குறோம். ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.